நம்ம நிகழ்ச்சியோட முதல் பேய் கதையா இந்த கதை இருக்க. என்ன ஒரு பில்டப்பும் இல்லாம பேய் கதைன்னு சொல்லிட்டீங்க, இப்ப கண்டிப்பா கட்டுக்கதையா தான் இருக்கும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்களா இருக்கும்? அதான் இல்லை. சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் உள்ள வரும்போது பேய் அப்படிங்கிற விஷயம் வெளியே போயிட்டு தான். கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும்போது பேய்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது பேய்க்கும் ரூல்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சட்டத்துக்கு தான் கண் இல்லை, வேலை பார்க்குறவங்களுக்கு கூடவா கண் இல்லை? பேயெல்லாமா நம்பி ஒரு ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல உங்களுக்குமே கன்ஃபியூஷன் வர அளவுக்கு ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன், ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனா வரலாற்றிலேயே ஒரு பெயர் பதிச்ச ஒரு பேயே சாட்சி சொல்லி ஒரு கொலை சம்பவத்தை ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டோரியா தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது. ஸோ பேய் எப்படி சாட்சி சொல்லி இருக்கும்? பேய்க்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? கோர்ட் எப்படி நம்பிச்சு? ஸோ இதுக்கான எவிடன்ஸ் என்ன? பேய் தான் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு எவிடன்ஸா என்ன இருக்க போகுது? சரி, ஓகே, பேயே சாட்சி சொல்லியிருந்தாலும் கோர்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டா வந்துச்சா? அப்படியே இருந்தாலும் அந்த பேய் உண்மைதானா, இல்லைன்னா பேயை வச்ச வேற யாராச்சும் கதை கட்டிட்டாங்களா? அதான் இல்லை, இறந்து போன நபரோட சிமெட்ரியில ஒரு டெஸ்டமோனியலாவே பேய் சாட்சி சொல்லி ஒரு கேஸ் முடிஞ்சது அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த ஒரு சம்பவம். எந்த ஒரு சம்பவம்? அந்த ஒரு சம்பவமா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த ஒரு பேய் கதை இருக்க போகுது. ஸோ நிகழ்ச்சியில முதல் பேய் கதை அப்படிங்கிறதுனால கட்டுக்கதையெல்லாம் கொண்டு வராம ஒரு உண்மையான பேய் கதையை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் கோர்ட்டே சாட்சி சொல்லப்பட்டதா நம்பப்பட்ட ஒரு பேயோட கதையை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். 1897 தான் இந்த சம்பவத்துக்கான முதல் படி ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் பின்னாடி வந்தோம்னா இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க கூடியதாக இருக்கும். ஒரு கிராமத்துல ஒரு பணக்கார குடும்பத்தோட ஒரு மகளும் அந்த கிராமத்துக்கு பிழைக்கலாம் அப்படின்னு வந்த ஒரு நபரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போறாங்க. ஆனா அந்த கல்யாணம் அவ்வளவு ஈஸியாலாம் நடந்துடல. ஏன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணு அந்த கிராமத்துல ஓகே பஞ்சம் பிழைக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்த ஒரு பையன் எப்படி ஒத்துப்பாங்க? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போதும் இப்போ எராஸ்மஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற இந்த ஒரு பையனை நம்பி இந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வீட்லயுமே கூட சண்டை போட்டுட்டு இவரு கூட வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணமே நடக்குது. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷமாவே இவங்களுக்கு குழந்தையே இல்லை. 3வது வருஷம் குழந்தை பிறக்கிறதுக்காக இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்கிற அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஆனா இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க உயிரோடையே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. ஸோ டாக்டருமே கூட இதை கன்ஃபார்ம் பண்றாரு. ஆக்சுவலா இது ஒரு ரிச்சான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண். அப்படி இருக்கும்போது ஏன் எப்படி இந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிற இந்த ஒரு இடத்துல டாக்டருக்குமே கூட இந்த ஒரு விஷயத்துக்கான பதில் தெரியல. ஏன்னா இவங்க ஹெல்த்தியா தான் இருக்காங்க. ஆனா இவங்களோட பிரெக்னன்சில ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு பிரெக்னன்சில இருக்கிற பிரச்சனைனால இவங்களோட உயிரே கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே கன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. அதனாலேயே இவங்களை உயிருக்குயிரா காதலிச்ச எராஸ்மஸ் இவங்களோட உயிரை நினைச்சும் இவங்களோட பிரெக்னன்சியை நினைச்சும் ரொம்பவுமே வரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வீட்லயுமே கூட இவங்க தனியா தான் இருக்காங்க. எராஸ்மஸ் ஒரு நாள் அவரோட ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க்கை சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைட்டா இருண்டுக்கிட்டு வருது. இருண்டுக்கிட்டு வர்ற அந்த ஒரு நேரத்துல இவருக்கு வீட்டுல என்னோட வைஃப் தனியா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. ஆனா இவருக்கு இப்போ ஆக்சுவலா ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாம போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு விட்டுட்டும் போயிட முடியாது அப்படிங்கிறதுனால அவரு கூட வேலை பார்க்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குட்டி பையனை 11 வயசு பையனை இவங்களோட வீட்டுக்கு அனுப்புறாரு. போயிட்டு என்னோட வைஃப் கிட்ட சொல்லுங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், ஏதாச்சும் அவங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எராஸ்மஸ் அந்த ஒரு குட்டி பையனை அனுப்புறாரு. ஸோ இப்போ எராஸ்மஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட
என் வீட்டில் என்னோட வைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இவர் ஹாப்பியாக தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இல்லை, ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குட்டி பையன் வீட்டு பக்கம் போகிறான். ஒரு பக்கம் எராஸ்மஸ் அவரோட வேலையை ரொம்பவுமே சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த குட்டி பையன் வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டுறான். யாருமே ரிப்ளை பண்ணலை. கதவை தட்டி 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 பார்க்குறான். ரொம்ப நேரமா யாரோட சத்தமும் இல்லை. பயந்த அந்த ஒரு பையன் மெதுவா கதவை திறந்து உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போயிட்டு ஒவ்வொரு இடமா தேடுறான். எராஸ்மஸோட வைஃபை காணோம். ஒவ்வொரு ரூமா போயிட்டு அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். கூப்பிடுறான் கூப்பிடுறான் கூப்பிடுறான். ஆனா எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அப்படி இருக்கும்போது பயந்த அந்த ஒரு குட்டி பையன் உள்ள போயிட்டு இன்னுமே ஆழமா தேட ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல உள்ள ஸ்டெப்ஸுக்கு கீழே எராஸ்மஸோட வைஃப் இறந்து விழுந்து கிடக்குறாங்க. இந்த விஷயத்த பார்த்த அந்த ஒரு பையன் பக்கத்துல போயிட்டு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு திரும்பவும் எழுப்பி பார்க்கறான். ஆனா அவங்க எந்திரிக்கல. இப்போ பயந்த அந்த ஒரு பையன் டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்களோட அம்மா கிட்ட சொல்றான். பக்கத்துலயே வீடு இருக்கு. அம்மா கிட்ட சொல்றான். அம்மாவுமே கூட அந்த ஒரு விஷயத்த கேட்டு பதறி, நான் டாக்டரை கூப்பிட்டு வரேன், நீங்க போயிட்டு எராஸ்மஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டாக்டர் அந்த ஒரு கிராமத்தை விட்டு ரொம்பவுமே தூரத்துல இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவர் வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆகுது. அதுக்கு முன்னாடியே எராஸ்மஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களோட வைஃபை கையால அணைச்சு தலையை தடவிக்கிட்டே உட்கார்ந்து கிடக்குறாரு எராஸ்மஸ் அவங்களோட வீட்டு ரூம் பெட்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கிராமத்துல வீட்டை சுத்தி இருக்கிற அவங்களோட நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து வீட்டை ரொம்பவுமே கலங்கி போய் ரொம்பவுமே கவலையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கப்பல் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறத அந்த ஒரு நெய்பர்ஸுமே கூட பார்த்து பழகினால இப்போ அவங்களால இந்த ஒரு இழப்பை ஏத்துக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது நேரங்கள் கடந்து போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமா டாக்டரை காணோம். இப்போ 1 மணித்தியாலத்துக்கு அப்புறம் அந்த குட்டி பையனோட அம்மாவோட டாக்டர் அந்த ஒரு இடத்துக்கு வந்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது டாக்டருமே கூட ஃபர்ஸ்ட் தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா மேலே ரூம்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் மேலே ரூமுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. மேலே ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா டாக்டர் செக்அப் பண்ணலான்னு எராஸ்மஸோட உடம்பை பிடிச்சி லைட்டாக தள்ள பார்க்குறாரு. ஆக்சுவலாக எராஸ்மஸ் ரொம்ப கவலையா அவங்களோட வைஃபை அரவணைச்சிக்கிட்டு தலையை தடவிக்கிட்டே இருக்காரு. அவங்களோட வைஃபோட முகத்தை கூட யாரும் பார்க்காத மாதிரி அரவணைச்சிக்கிட்டு இருக்காரு. பாவம்ல. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டாக்டர் எராஸ்மஸை தள்ளிட்டு வைஃபை பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது எராஸ்மஸோ விடலை. அதுக்கப்புறமா டாக்டர் கொஞ்சம் ஃபோர்ஸா தள்ளும் போது எராஸ்மஸுக்கு சுய நினைவு வருது. ஏன்னா இவ்வளவு நேரமா அவரு கான்சியஸாவே இல்லை, அந்த ஒரு கவலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஸோ டாக்டர் தள்ளிட்டு இப்போ அவங்களோட வைஃபை செக்அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செக்அப் பண்ண ஆரம்பிக்கும் போது எராஸ்மஸ் கவலையா அப்பவுமே கூட அவங்களோட கையிலேயே அவரோட வைஃபை தாங்கிக்கிட்டு தலையை தடவிக்கிட்டே இருந்திருக்காரு. டாக்டருமே கூட கவலையோட இந்த எல்லா செக்கப்பையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் இவங்களோட பிரெக்னன்சில ஒரு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் இவங்களோட உயிர் போயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ உயிர் போயிருச்சு, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இப்போ அவங்களோட செரமனி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பாடியை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எராஸ்மஸோ ரொம்பவுமே கவலையா அவங்களோட வைஃபையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. வைஃபோட பாடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களோட வைஃபுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்கார்ஃப் இருந்திருக்கு. அந்த ஸ்கார்ஃபையுமே கூட கையிலேயே கொண்டு போயிருக்காரு. கொண்டு போயிட்டு இறுதி கட்டத்துல கூட அந்த ஒரு ஸ்கார்ஃபை அவங்களோட கழுத்துல ஃபுல்லா சுத்தி தான் அவங்கள அந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க. யாரோட? எராஸ்மஸோட வைஃபோட அம்மாவுமே கூட அந்த ஒரு இடத்துக்கு சிமெட்ரிக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட முகத்துல இருந்ததும் கவலையையும் தாண்டிய ஒரு வெறுப்பு, ஒரு கோபம். அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாவே இருக்காங்க.
சஸ்பீஷியஸாவே இருக்கு, சந்தேகமாவே இருக்கு. அங்க எங்கேன்னு சுத்தி பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எராஸ்மஸோட முகத்தை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெறுப்போடைய முறைச்சிக்கிட்டு திரும்பி கிளம்பலாம் அப்படின்னு போறாங்க. சிமெட்ரியில எல்லாருக்குமே ஒரு குட்டியான சந்தேகம், இவங்களோட அம்மா தானே, வந்துட்டு என்ன கவலையே இல்லாம கோவமா போய்கிட்டு இருக்காங்க, பொண்ணு மேல வெறுப்பு இருக்கலாம், அதுக்குன்னு இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸா இருக்கட்டும் மற்ற எல்லாருமே பாவமா பார்க்கல, கோவமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு தாயை. ஆனா அந்த ஒரு தாய்க்கோ இவங்களோட டெத் மேல, இவங்களோட சாவு மேல ஒரு பெரிய சந்தேகமே இருக்கு. அது மட்டும் இல்லாம எராஸ்மஸ் மேல ஒரு பெரிய வெறுப்பு, கோபம் இருக்கு. ஆக்சுவலா அவங்களோட மகளை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வச்சு இப்போ அவங்களோட மகள் இறந்துட்டாங்கன்னா எராஸ்மஸ் மேல கண்டிப்பா ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? நல்லா இருந்த பிள்ளைய கூட்டு வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ வச்சு இப்போ கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்களோட அம்மா. ஆனா இந்த ஒரு சந்தேகம் இங்க மட்டுமே முடியல. இப்போ அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உடனடியா வைஃபோட அப்பாவை, அதாவது எராஸ்மஸோட வைஃபோட அப்பாவை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வீட்டுல தனியாவே இருக்காங்க. தனியாவே ஏதோ சந்தேகப்படுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நைட் ஆக 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 அவங்களோட வீட்டுல உள்ள எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகாது. ஏன் நைட் ஆனாலே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அது மட்டும் நடக்கல. லைட் ஆஃப் பண்ணிட்டு மெழுகுத்திரிகள், கேண்டில்ஸ் மட்டும் எரிய வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கேண்டில்ஸோட ஒளியில இந்த அம்மா எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் கடந்து போகுது, ஒரு மாசம் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு மாசம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டேவும் நடக்குது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேல இவங்க அடிக்கடி வெளியே வந்தாலும் அங்க உள்ள எல்லா மக்களையுமே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அவங்க வாய்க்குள்ள எதையோ முணுமுணுத்துக்கிறாங்க, பின்னாடி யாரோ வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பயந்த மாதிரியே அங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆனா யாருக்குமே உடனே தெரிய வரல. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு 10 days கடந்து போகும்போது ஒரு நாள் எராஸ்மஸோட வைஃபோட அம்மா நார்மலா வீட்டுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நார்மலா வெளியே வந்தவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஊரோட ப்ராசிக்யூட்டர் கிட்ட போறாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ப்ராசிக்யூட்டருமே கூட ஊர்ல உள்ளவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு லூசு தானே, நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம், என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அம்மா. இந்த ஒரு சாவுல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னோட பொண்ணோட சாவு நேச்சுரலான ஒரு சாவு கிடையாது, அவங்கள கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அம்மா கன்ஃபார்ம் பண்றாங்க. இதை ப்ராசிக்யூட்டர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஓகே, ஊரால உள்ள எல்லாருமே சொன்ன மாதிரி இவங்களுக்கு லூசு தான் போல இருக்கு, நேச்சுரலா இறந்து போன ஒரு பிள்ளைய சாவுன்னு சொல்லி யாரு மேலேயோ பழிய போட தான் இப்போ கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டருமே ஃபீல் பண்றாரு. ஆனா இப்போ அந்த ஒரு அம்மா ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ப்ராசிக்யூட்டருக்குமே கூட ஒருவேளை இருக்குமோ, அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு மர்டர், கொடூரமான மர்டர், அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு ப்ராசிக்யூட்டர் ஃபர்ஸ்ட் அந்த அம்மாவை அங்கேயே விட்டுட்டு டக்குன்னு அந்த ஒரு டாக்டருக்கு கால் பண்றாரு. டாக்டருக்கு கால் பண்ணி, டாக்டர் நீங்க அந்த ஒரு பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்ணீங்களா? டாக்டருமே கூட ஆமா நான் செக் பண்ணேன், இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, இப்பவே நாங்க அவங்களோட பாடியை வெளியே எடுத்து பார்க்கணும். டாக்டர் என்ன சொல்றீங்க, அப்படி எடுத்து பார்க்கறது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உடனடியா எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. இப்போ அவங்களோட பாடியை குழியில இருந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஊருமே கூட ரொம்பவுமே குளிரான பிரதேசமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்கள் ரொம்பவுமே குளிரான நாட்களா இருந்திருக்கு. அதனாலேயே உள்ள இருந்த அந்த ஒரு பிணமும் பெருசா ஒன்றும் பாதிக்கப்படாம கரெக்டா தான் இருந்திருக்கு. அப்போ இந்த ஒரு பிணத்தை குழியில இருந்து வெளியே எடுத்த அவங்க சில நொடிகள்லயே அந்த ஒரு அம்மா சொன்னது உண்மைதான்,
இது ஒரு மர்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா யாரு கொலை பண்ணியிருப்பா? யாரு கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கும் வருதா? ஆக்சுவலா கொலை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா கொலை பண்ணது யாரு அப்படிங்கிறத தாண்டி இந்த அம்மாவுக்கு எப்படி இது ஒரு கொலைதான்னு தெரிய வந்துச்சு, அது ஒரு பெரிய சந்தேகமா இருக்குல்ல. இங்கதான் அந்த ஒரு பேய் உள்ள வருது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு சிமெட்ரியில இருந்து வேகமா போன அந்த ஒரு அம்மா இந்த ஒரு சாவல எனக்கு கண்டிப்பா சந்தேகம் இருக்கு அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில்ஸ் ஏற்றி வச்சு கடவுள் கிட்ட ஒரு பிரார்த்தனை ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்ல வாழ்க்கையை கூட, என்னோட மகள் என்னை விட்டு போயிட்டா, எனக்கு நிம்மதியை கூட, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் இல்லை. என்னோட மகளோட சாவுல எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னோட மகள் மட்டும்தான். எனக்கு என்னோட மகளோட பேசணும், அதுக்கான ஒரு வழியை காட்டு அப்படின்னு டெய்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 35 டேஸ் இப்படியே கடந்து போகுது. 35 டேஸ் கடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் இவங்களோட அந்த ஒரு ப்ரேயருக்கு நடுவில் ஒரு வெள்ளை ஒளி வர ஆரம்பிக்குது, ஒரு லைட் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு லைட்டு கிட்ட போயிட்டு ஓகே இது என்னோட மகள் தான் அப்படின்னு சந்தோஷமா நிற்கும் போது அந்த ஒரு ஒளி காணாம போயிருது. டிசப்பாயிண்ட் ஆன அவங்க விடலை, திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளும் திரும்ப இந்த ஒரு ஒளி வருது, 3வது நாளும் வருது. ஆனா 4வது நாள் இது ஒரு ஒளியா மட்டுமே நிக்காம அந்த ஒரு ஒளியில இருந்து ஒரு உருவம் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்குது. என்னதான் பல நாள் ப்ரே பண்ணியிருந்தாலும், என்னதான் பல நாளோட ஆசையா இருந்தாலும், இப்போ அந்த ஒரு உருவத்தை பார்க்கும்போது அந்த ஒரு தாய்க்குமே கூட பயந்தான் முதல்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உருவம் வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வரும்போது ஒரு மாதிரி குனிஞ்சு தலையெல்லாம் தரையில விழுந்த கிடந்த மாதிரி, கையில ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு ஒரு பிணம் எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட மகளுமே வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ பயத்தையெல்லாம் விட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு அவங்களோட அம்மா இந்த ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நடந்தது என்ன, எனக்கு தெரிஞ்சுக்கணும். எப்படி நீ இறந்து போன எனக்கு தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு ரொம்பவுமே கவலையா அழுதுகிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களோட இறந்து போன அந்த ஒரு மகளோட பேய் பேச ஆரம்பிக்குது. ஆக்சுவலா பேச ஆரம்பிக்கும் போது அவ்வளோ சீக்கிரமா பேயால பேசிட முடியுமா? வாயை திறந்ததுமே வாயில இருந்து சேரும் சகதியும் புளியுமா வந்து விழ ஆரம்பிக்குது. விழுகும்போது அவங்களோட அம்மாவுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. ஸோ ஆக்சுவலா இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எராஸ்மஸ் ஊருக்கு நல்லவனா காட்டிக்கிட்டாலும் அவன் ஒரு கொடுமைக்காரன். காதலிக்கும் போது எல்லாருக்குமே நல்லவன் மாதிரி தெரிஞ்சான். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்பட்டாவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் என்னை போட்டு அந்த அடிக்க ஆரம்பிச்சான். அடிச்சான் அப்படி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா நானுமே தாங்கிக்கிட்டு உள்ளதான் இருக்க வேண்டியதாகிச்சு. ஒரு நாள் நான் பண்ண சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிக்க அடிச்சான். நானும் ஓடுனேன், அழுதேன், கத்துனேன். அடிக்கிற வழியில என்னால தாங்கிக்க முடியாம அழுக ஆரம்பிச்சேன். ஆனா அது எதையுமே கண்டுக்காத அவன் இன்னும் போட்டு அடிச்சான். அதுக்கப்புறமா என்னை களத்தால பிடிச்சு மேல தூக்குனான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மியூட் ஆயிடுது. அந்த ஒரு பேயோட வாய்ஸே மியூட் ஆயிட்டு இப்போ அந்த பேய் என்ன நடந்தது அப்படிங்கிறத உருவமா காட்ட ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, களத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சான் இல்லையா, அதனால அந்த ஒரு பேய் அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்தரத்துல பறந்துக்கிட்டு அப்படியே களத்தை இறுகி சாகுற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துக்கிட்டு அவங்களோட தலை அப்படியே முதுகு பக்கமா திரும்புது. இப்போ முதுகு பக்கம் தான் தலை இருக்கு, ஆனா அம்மாவோட பக்கம் இருக்கிறதோ அவங்களோட முன்னாடி உடம்பு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஒரு பேய் கீழே இறங்கி திரும்பி டர்ன் பண்ணி இப்போ
அந்த ஒரு ஒளி பக்கமா திரும்ப அந்த ஒரு பேய் போக ஆரம்பிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது முதுகு பகுதி கிட்ட தலை இருந்து அவங்களோட அம்மா கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாத்தியா எனக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா, இப்படிதான் என்னோட உயிர் போச்சு, ரொம்பவுமே வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஒரு ஒளிக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒளிக்குள்ள போயிட்டு அந்த ஒளியோ மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு தாய் டக்கு டக்குன்னு ஓடி வந்து ப்ராசிக்யூட்டர் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு நாள் சாப்பாடு சரியில்லைன்னு அடிக்க ஆரம்பிச்ச எரோஸ்மஸ் அவங்களோட கருத்தை திருப்பி கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு போயிட்டு இது ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ டாக்டருமே கூட இந்த ஒரு பிணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகிறாரு. ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எராஸ்மஸ் டாக்டர் வரும்போது அணைச்சுக்கிட்டு தலையை தடவிக்கிட்டு இருந்தாரு இல்லையா, உங்களுக்குமே சந்தேகமா இல்ல? அதான் நடந்திருக்கு. திரும்பி இருந்த தலைய மெதுவா முன்னாடி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா களத்துல உள்ள ஒரு மார்க்ஸையுமே கைய வச்சு மறைச்சிட்டே இருந்திருக்காரு. இப்போ டாக்டருக்கு அந்த சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா செக்அப் பண்ணும்போது கூட களத்து மேலேயே கையை போட்டுக்கிட்டு தலையை தடவிக்கிட்டே இருந்த எராஸ்மஸ் மேல டாக்டருக்கும் சந்தேகம், ப்ராசிக்யூட்டருக்கும் சந்தேகம். இப்போ இந்த ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. ஆக்சுவலா இப்போதான் தெரிய வருது, களத்து டிஸ்லோகேட் ஆகி தான் இந்த ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே. இப்போ டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாலுமே ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துக்கு சாட்சியமா வந்தது அந்த ஒரு பேயோட வாக்குமூலியம் தான். இப்போ இந்த ஒரு கேஸ் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருது. அதாவது எராஸ்மஸை கைது செய்யறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா எராஸ்மஸ்க்கு மேல இருக்கிற சில பல கம்ப்ளைண்ட்ஸை எடுத்து பார்க்குறாங்க. ஆக்சுவலா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவரோட பாஸ்ட் லைஃப் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே அவர் 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிருக்கு, ஏன்னா அந்த பெண்மணியை அவ்வளவு அபியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு கல்யாணத்துல அந்த ஒரு பெண்மணியும் இறந்திருக்காங்க, ஏன்னா வினோதமான முறையில மேல இருந்து ஏதோ விழுந்து அவங்களோட தலையில் அடிபட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு பெண்மணியும் இறந்திருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜ்மெண்ட் டேக்கு வரும்போது அந்த ஒரு வைஃபோட அம்மா கோர்ட்ல ஏறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்படிதான் என்னோட மகள் பேய வந்து என்கிட்ட பேசிதான் இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிறது. இப்போதான் கோர்ட்டுமே கூட பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டுதான் ஆகணும், ஏன்னா எராஸ்மஸுமே கூட ஒத்துக்கிட்டாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கொலைக்கு சாட்சியமா இருந்தது அவங்களோட அம்மாவோட வாக்கு மூலம். ஆனா அம்மாவோட வாக்கு மூலத்தையும் விட அம்மாவுக்கே தெரிய வந்தது இந்த ஒரு பெண்மணியோட பேய் தான் அப்படின்னு தான் கோர்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படிலாம் போய்கிட்டு இருக்கும்போது இவங்களோட சிமெட்ரியில ஒரு டெஸ்டிமோனியல் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு கேஸ், ஒரு கொலை சம்பவம் பேய் வரைக்கும் வந்து அந்த ஒரு பேய் ஒரு பிரேயர் மூலியமா அவங்க அம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறமா ஒரு வாக்கு மூலத்தை கொடுத்து அந்த ஒரு வாக்கு மூலத்து மூலியமா ப்ராசிக்யூட்டர் கிட்ட அவங்க வந்து அதுக்கும் அப்புறமா ப்ராசிக்யூட்டர் டாக்டர் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்தும் வாக்கு மூலமா வந்து பேசுனது அவங்களோட அம்மா. அதுக்கான உண்மையான சாட்சியமா இருந்தது அவங்களோட மகளோட பேய் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட சிமெட்ரியில டெஸ்டிமோனியலா ஒரு பேய் மூலியமா சால்வ் பண்ணப்பட்ட முதல் கேஸ் அப்படின்னு 1897 கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது பேயை நம்புறதா பேயை நம்ப கூடாதா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்த பல மனிதர்கள் இந்த ஒரு கேஸுக்கு அப்புறமா பேயே வாக்குமூலம் கொடுத்திருக்கா, அத கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கா, அப்ப பேய்ங்கிறது உண்மைதானா, அது கூட எங்க கூட பிரேயர் பண்ணிட்டு பேச முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமே உண்டாயிருக்கு இல்லையா. பார்க்கலாம். எராஸ்மஸ் காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த ஒரு நபர் பேயானதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவோட பிரேயர் மூலியமா திரும்ப பேயா வந்து அவங்களோட அம்மா கிட்ட சொன்ன அந்த ஒரு சாட்சியம் வாக்கு மூலமா மாறி கோர்ட்ல கன்ஃபார்ம் செய்யப்பட்டு பேயோட சாட்சியம் மூலியமா சால்வ் பண்ணப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி கேஸா தான் இந்த கேஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க, ஒருவேளை உங்களோட ஃபேமிலிலையும் யாராச்சும் இறந்து போயிருந்தா, அவங்களுமே கூட ஏதோ ஒரு மர்மமான விதத்துல இறந்து போயிருந்தாங்கன்னா உங்களோட பிரேயர்ஸ் மூலியமா அவங்க திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கா? அப்படியே திரும்பி வந்தாலும்
நீங்க அவங்க கிட்ட கேட்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கும்? அவங்கள கூப்பிட்டு வந்து கோர்ட்ல நிறுத்த முடியுமா? ஸோ கோர்ட்ல சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கேஸா இந்த ஒரு கேஸ் இருக்கும்போது பல கேஸ் இதே மாதிரி சால்வ் பண்ண முடியாம மிஸ்ட்ரியா இருக்கு இல்லையா? ஏதாச்சும் ஒன்று இதே மாதிரி சால்வ் பண்ணப்படுமா? அப்படி இருக்கும்போது சயின்ஸ் அப்படின்னு வந்துட்டா பேய் அப்படிங்கிறவன் வெளியே போய் தான் ஆகணும். ரூல்ஸ் அப்படின்னு வந்துட்டா பேயெல்லாம் ஏத்துக்க முடியாது. கவர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டா பேயெல்லாமா நம்புறது? இதுவே கோர்ட் அப்படின்னு வந்துட்டா சட்டத்துக்கு தான் கண் இல்லை, ஆனா அதை பார்க்குற நபர்களுக்கு கூடமா கண் இல்லை அப்படின்னு என்னதான் கேள்வி இருந்தாலும் ஒரு பேயால சால்வ் பண்ணப்பட்ட கேஸா இந்த ஒரு கேஸ் இருந்திருக்கு. அதை பத்தி பேசலாம்ல, பேசியே ஆகணும்ல, தொடர்ந்து பேசலாம்.